வணக்கம், நான் உங்கள் சிவன்யா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரியா ஸ்டோரியில் பார்க்க போகிற கதை அக்கா தங்கை. அக்கா தங்கை 2 பேருமே ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அக்காவை கொஞ்சம் வசதியான வீட்டில் கட்டி கொடுத்துருந்தாங்க. தங்கச்சியை கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. தங்கைக்கு ஒரு 3 குழந்தைங்க இருந்தாங்க. அக்காவுக்கு குழந்தை இல்லை. அக்காவுக்கு குழந்தை இல்லைனாலும் தங்கச்சி குழந்தைங்களை பாசமாக பார்த்துக்கவும் மாட்டா. நாம் ரொம்ப வசதியாக இருக்கோம், தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி எதையும் குழந்தைகளுக்கும் கொடுத்து உதவவும் மாட்டா அக்கா. ஆனால் தங்கையும் அக்கா வீட்டில் போய் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் நெல், இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறத வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கோ சரியான வேலை வாய்ப்பு இல்லை. போயிட்டு வேலை இல்லைன்னு திரும்பி வந்துக்கிட்டே இருந்தார். அதனால் குடும்பத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சிக்கோ எப்போ தான் இந்த நிலமை நமக்கு மாறுமோ கடவுளே அப்படின்னு வேதனையோட தான் வாழ்ந்துட்டு வந்தா. ஒரு நாள் அவங்க அக்கா வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது, இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, என் தலையில் பேன் பார்க்குறியா, ஒரு பேனுக்கு இவ்வளோ நெல்லுன்னு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா பேன் பார்க்க சொன்னான். தங்கச்சியும் ஆர்வமாக இன்றைக்கி நிறைய பேன் எடுத்துட்டோம்னா நிறைய நெல் கிடைக்கும், நம்மளும் பசியார பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா. நிறைய பேன்களை எடுத்து கொடுத்து முடித்ததும் அவங்க அக்காவும் சொன்னபடி நெல் எடுத்து கொடுத்தா. தலையில் ஒரு பேன் கூட இல்லைக்கான்னு நீ சொன்னதை நம்பி தான் கொடுக்குறேன், பார்த்துக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி நெல்லை கொடுத்துட்டா. நெல்லை வாங்கிட்டு போய் அதை குத்தி எடுத்து கஞ்சி போட்டுக்கிட்டு இருந்தா தங்கச்சி. அந்த நேரம் பார்த்து அக்காவுக்கு ஒரு பேன் தலையில் கடிச்சிருச்சு. போச்சு, ஏண்டி என்கிட்ட பொய் சொல்லி நெல்லை வாங்கிட்டியா, தலையில் இன்னும் எவ்வளோ பேன் இருக்குது அப்படின்னு கஞ்சை தட்டி விட்டுட்டா. தங்கச்சி கறியும், அக்கா வேணாக்கா, பிள்ளைங்களாம் ரொம்ப பசியில் இருக்குக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்காம தட்டி விட்டுட்டா. போய் கல்லை தின்னுங்க பசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. தங்கச்சிக்கும் ரொம்ப மனவேதனை. குழந்தைங்களும் பசியோடு பார்க்குறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டா. உடனே வெளியில் போய் இருக்க செடி கொடி எல்லாத்தையும் பிடுங்கி சட்டியில் போட்டு நல்லா தட்டை போட்டு மூடி, இது வேகட்டும், இது வெந்தோடனே நம்ம சாப்பிடுவோம், உயிரோடு இருந்தாலும் சரி நம்ம செத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நல்லா வேக வச்சுட்டா. வெந்து முடித்தோடனையும் மூடியை திறந்தா மூடியை திறக்கவே முடியலை. அட கடவுளே, இது என்ன சோதனை, இதை கூட நாங்கள் சாப்பிடக்கூடாதா, ரொம்ப கடவுளை பார்த்து கும்பிட்டா. அப்போது சட்டியை தூக்கி வேகமாக தூக்கி போட்டு உடச்சோனையும் உள்ளேருந்து ஒரே தங்க நாணயமாக வந்துச்சு. தங்கச்சிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, நம்ம வெறும் இலைகளைத்தானே போட்டோம், வெறும் தங்க காசாக வருதே அப்படின்னு ஒரே சந்தோஷம். ஏதோ நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் தான் எனக்கு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு வீட்டுக்காரை கூப்பிட்டு போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்க, நம்ம உடனே சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. உடனே கடைக்காரெல்லாம் நைட்டே எழுப்பி எல்லாம் வாங்கி ஜாமானை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. காலையில் அவங்க அக்கா எந்திரிச்சு பார்க்குறா, இவங்க வீட்டு வாசலில் நல்லா இலை கிடக்கு, ஒரே நெய் அது இதுன்னு மனமாக அங்கே இலை கிடக்கு. அதை பார்த்து அவளுக்கு பொறுக்குமா, ஓடினே தங்கச்சி வீட்டுக்கு ஓடி வரா. என்னடி கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இருந்தீங்க, என்ன நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்ருக்கீங்க, ஏது உங்களுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு பொறாமையில் கேட்டிருக்கா. அதுக்கு தங்கச்சியோ, அது உனக்கு தெரியாதாக்கா, எங்கள் வீட்டுக்காரு அந்த அடுத்த ஊருக்கு போய் அங்கே ஒரு புத்து இருந்திருக்கு, அதுக்குள்ளே கையை விடவும் ஒரு புதையல் கிடச்சிச்சுக்கா, அதை எடுத்துகிட்டு வந்ததாக்கா இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம், அதை தான் அவர் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளும் சும்மா இருப்பாளா அக்கா கறி. உடனே அவங்க வீட்டுக்காரை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா ஒரு புத்து இருக்கும், அங்கே போய் புதையல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரன் அனுப்பிச்சி வச்சிட்டா. போன மனுஷன்தான் வரவே இல்லை. புத்துக்குள்ளே கையை விட்டால் என்ன நடக்கும். கொஞ்ச நாள் கழித்து தங்கச்சி வீடு ரொம்ப வசதியாயிட்டாங்க. நல்ல வசதியாக நல்லா குழந்தைகளெல்லாம் கட்டி கொடுத்து நல்லா செழிம்பாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ ரோட்டில் ஒரு பிச்சைக்காரி, அம்மா கொஞ்சம் சாதம் இருந்தால் போடுங்கம்மா அப்படின்னு கேட்டா. அவளை பார்த்தோன்னே தான் தங்கச்சிக்கு தெரிஞ்சுது இது நம்ம அக்கா தான் அப்படின்னு. ஆனால் அக்காவுக்கோ இது தங்கச்சி வீடு தான் அப்படிங்கிறது தெரியலை. உடனே நம்ம அக்கா தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி நல்லா சமைச்சு நல்லா காய்கறியோடு நல்லா இலை போட்டு சாப்பாடெல்லாம் போட்டா. அவளும் சாப்பிட உட்காரும்போது 4 கல்லை கொண்டு அந்த இலையில ஓரத்தில் கொண்டு வச்சா. அந்த கல்லை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது இதை நம்ம தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோன்னு. மனம் அவளும் வெளியில் போயிட்டா. இப்படி தாங்க நம்ம நல்லா இருக்கோன்னு சொல்லி ரொம்ப ஆட வேண்டியது, கஷ்டப்படுறவங்கள ஏளனமாக பார்க்க வேண்டியது. அந்த கஷ்டம் அவங்களுக்கு வரும்போது எவ்வளோ வலிக்குது. நாளைக்கு நம்ம வேறொரு கதையில் சந்திக்கலாம்.